வணக்கம் மக்களே. அதிமுக ப்ளஸ் விஜய் கூட்டணி முடிவை அறிவிச்சிட்டாங்க. தமிழக அரசியலில் வந்த ஒரு அதிரடி திருப்பத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி இப்போ ரொம்பவே சூடுபிடிக்க தொடங்கிருச்சுன்னு சொல்லலாம். திமுக மற்றும் அதிமுகவோட கூட்டணிகள் ஓரளவுக்கு இறுதி வடிவம் பெற்ற நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனித்தே போட்டின்னு சொல்லி உறுதியாக இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த சூழலில் நடிகர் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்கிறத பற்றி பாஜக மூத்த தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் விடுத்திருக்கிற அழைப்பு தான் அரசியல் வட்டாரத்தில் இப்போ பெரும் கவனத்தை ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். தாவேகாவும் பாஜகவும் கைகோர்த்தால் அது கட்சிக்கும் தமிழகத்துக்கும் ஒரு நன்மையாகவே இருக்கும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் தொடக்கத்திலேருந்தே பாஜகவோட ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற கொள்கையும் திமுகவோட குடும்ப அரசியலும் அதிமுகவோட செயல்பாடுகளும் ஒன்று சேர விமர்சித்து வந்துகிட்டு இருக்க நடிகர் விஜய் அவர்கள் இந்த கூட்டணி அழைப்புகளுக்கு செவி சாய்ப்பாராங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குதுன்னு பார்க்கலாம். நடிகர் விஜயோட அரசியல் நிலைப்பாடுங்கிறது திராவிட மற்றும் தேசிய கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக தன்னை முன்னிறுத்துவது மாதிரியே ஒரு நோக்கமாக இருக்குதுன்னே சொல்கிறாங்க. குறிப்பாக அண்மை காலங்களில் அதிமுகவையும் விமர்சிக்க தொடங்கியிருக்கிறது அவர் ஒரு மூன்றாவது துருவமாக உருவெடுக்க விரும்புகிறான்றதையே காட்டுதுன்னு சொல்லலாம். பாஜகவோட கூட்டணி வைக்கிறத பற்றி தாவேகாவோட அடிப்படை அரசியல் கொள்கைக்கு ஒரு முரணாக இருக்கும்னே சொல்லலாம். நயினார் நாகேந்திரனோட இந்த அழைப்பு நடிகர் விஜய்க்கு ஏற்பதானதாக இருக்கிற வாய்ப்புகள் ரொம்பவே கம்மின்னு சொல்கிறாங்க அரசியல் ஆய்வாளர்கள். தன்னோட தனித்துவத்தை இழக்காமல் மக்களோட ஆதரவை நேரடியாக வாங்கி ஆட்சியோட கட்டலில் அமர நினைக்கிற நடிகர் விஜய் இப்போதைக்கு எந்த பெரிய கூட்டணியிலும் இணையாமல் தன்னோட தனி வழி பயணத்தை தொடர்வாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் சென்னை மண்டலத்தில் நடைபெற்ற ஒரு ஸ்பெக் மீடியாவோட சர்வேயோட தகவல்கள் இப்போது வெளியாகிருக்குது. அதில் வடக்கு சென்னையில் 9 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 3 தொகுதிகளில் தாவேகா கூட்டணியும் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஸ்பெக் மீடியா சர்வேயில் தெரிவிச்சிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அதிமுக எந்த ஒரு தொகுதியுமே வெல்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப சீக்கிரமே சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிற இந்த நேரத்தில் இந்த தேர்தல் பணிகள்லாம் தீவிரமாக நடந்து வந்துட்டுருக்க இந்த நேரத்தில் கள சூழல் எப்படி இருக்குங்கிறத காட்டுறதுக்காக நிறைய கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது சுற்றிலும். இதுக்கிடையே சென்னை மண்டலத்தோட ஸ்பிக் மீடியாவோட சர்வே தான் இந்த தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. தாவேகா பொறுத்தவரையும் ராயபுரம் தொகுதியில் 34 வாக்குகளை பெற்று வெல்வாங்கன்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. திமுக மற்றும் தாவேகா இடையில் ரொம்பவே ஒரு பெரிய போட்டி இங்கே நடைபெறும்னு சொல்கிறாங்க. அதுபோல் அம்பத்தூர் தொகுதியிலும் பெரம்பலூர் தொகுதியிலும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தாவேகா வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக வடக்கு சென்னையில் எந்த ஒரு தொகுதியிலும் வெல்லாதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த சர்வேயில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் 2வது இடத்தை பிடித்திருக்கிறது, மற்ற தொகுதிகளில் 3வது இடத்தை பிடிக்கும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.